அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழிய சகோதரி மிஸ்ஸஸ் மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர இணைந்திருக்கிறது. ஊழியரையும் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிள்ளைகள் லித்துவேனியாவில் இருக்கிற சகோதரியையும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. மீதியான எல்லா குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துவார். துதிகள் கூடாக பாடல்கள் கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமாம், இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா? வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் ஐயா. உங்களையும் உங்கள் சந்ததியையும் கைட்டுச் சேர காரியங்கள், கையின் பிரியாசங்கள், ஊழியங்கள் அனைத்திலும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்திலும் லண்டன் தேசத்திலிருந்து மேறி இணைந்திருக்கிறேன். எங்களை நேரம் பின்னேரமாக இருக்கிறபடினாலே இப்போது 4 மணியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறார். எல்லாரும் உங்களோட இணைந்திருங்க. ஜெபத்துக்கு கூடாக, வார்த்தை பகுதியை கூடாக, ஆராதனைக்கு கூடாக கடத்தி செல்ல, நடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. அதை ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் பேசுவார். ஆராதனை பகுதியில், ஜெப பகுதியில் ஒவ்வொருவரையும் நீங்கள் இணைந்திருக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவர் தாமே எங்களை நடத்துவாராக. அன்பின் பரலோகத்தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் ஆண்டவரே அப்பா, இம்மட்டுமா ஊழியம் செஞ்சுட்டு போன ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் குடும்பமாக பேராக உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, அதே போல ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. வானொலி ஆண்டவரே சேர உபகரணங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனேப்பா, ஜெஸ்லியோட சந்ததி முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அநேக நேர்களை ஒவ்வொரு தேசத்திலிருந்து இணைந்திருக்க ஒவ்வொரு நேர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்னை என் குடும்பத்தை உடைய சிலுவைகளை மூடி மறைத்து செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே இனி வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் வல்லமையா எடுத்து உடைய நாம மகிமைக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் கிருபையுமா இருந்தங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் இந்த நேரத்தில் துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோட விண்ணப்பத்தை கேட்கிறவரே, இது ஒரு ஜெப வீடானபடினாலே ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு ஆமன் மாமிரண்டங்களை பதில் தந்து எங்களை துதிக்க வைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி பலி செலுத்த செய்து சோத்திர பலி செலுத்த செய்து எங்களை அனுதினம் உம்முடைய ஆண்டவரை அந்த சந்தி மதிய வேளையிலும் உண்மை ஆராதிக்க துதிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேர் துதிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, தேவனிடத்துல வந்து ஆண்டவரே அனுக்கிரகத்தை பெற முடியாதபடி இருக்கிறாங்க. தரிசனங்களை பெற்றவங்க கூட சத்ருவானவண்ட காரியத்துல ஆண்டவரை விழுந்து கிடக்குறாங்க. ஆனால் எங்களை நாங்கள் விழுந்தாலும் எழுந்தரம் நிமிந்து நிற்போம் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் மடங்கடிக்கப்பட்டாலும் இயேசு தூக்கி விடுகிறவராயிருக்கிற கட்டுண்டவர்களாக எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்தில் ஆண்டவரே உங்களோட கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். உங்களோட கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும் ஐயா. அந்த ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவே சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் பரிபூர்ண மழையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களோட ஊழியக்கார பிள்ளைகள் உண்மை அண்டி வந்திருக்கிற போது நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. வெக்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதே போல நாங்கள் வெக்கப்பட்டு போகாத காரியங்களை எங்களுக்கு நடத்துகிறேன் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் ஆண்டவரே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக வந்துட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உம்முடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே எங்களை எல்லாம் ஆண்டவரே ஒரு விசை பரிசுத்தப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இழுத்து செல்லும்படியாக துதிக்கிறோம் சோத்திரம் கோடானு கோடி சோத்திரம், கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி சோத்திரம், கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி சோத்திரம், கோடானு கோடி சோத்திரம், கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி சோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இரக்கத்தின் ஆவியானவர், பரலோக தேவன், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு ஆண்டவரே எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன், கழிக்கப்பட்ட கல்லை கட்டிடமாய் மாற்றுகிற தேவன், ரட்சிப்பை தந்தவர், இரத்தத்துக்காய் சோத்திரம், கழுவின இரத்தத்துக்காய் சோத்திரம், பரிசுத்தப்படுத்தினதுக்காய் சோத்திரம். எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை நீதிமான்களை மாற்றி நீர் இரத்தத்தினாலே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய இரத்தத்தினாலே சுகந்தந்தீர் சோத்திரம், இரத்தத்தினாலே எங்களை
ஐஸ்வர்யம் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறவரே உமக்கு சோத்திரம், வைத்திருக்கிறவரே சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பயப்படுகிறவரே, துதியின் காரணராயிருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நிசியே யெகோவாளுக்கேனே, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாளுக்கேனே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதிஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதிஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனே, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சொல்லுமா, ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா உங்களுக்கு தான். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே,
ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். ஆண்டவரே, ஒரு ராஜா உம்முடைய மாளிகையில நாங்கள் ராப்பகலாய் அமர்ந்திருக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்பா, ராப்பகலாய் அமர்ந்திருக்கிற கிருபையை தாங்க. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் ஆண்டவரே, உமக்குள்ள கட்டப்பட்டவர்களாய், உமக்குள்ள நாங்கள் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே உம்முடைய அகலம் ஆழங்களை அறிகிறவர்களாய் எங்களை ஆராதிக்க வைங்கப்பா, எங்களை துதிக்க வைங்கப்பா. அனுதினமும் சிவாவிய தாங்கப்பா. அனுதினமும் ஆண்டவரே நவமான பாசைகளை பேசுறவளா எங்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபை வரங்களை என்னும் அதிகரித்து தாங்கப்பா. அனல் முற்ற கிருபையை தாங்கப்பா. ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை என்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை என்பமாக மாற்றினீர். நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றிவிட்டீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றிவிட்டீர் நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளாந்த மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளாந்த மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. அப்பா நன்றி, நன்றி செலுத்துகிறோம். நடந்து வருகிற காரியங்கள், நடந்து முடிந்தது, நடக்க போறவைகள் எல்லாமே நன்மைக்கு. எங்களை உடைத்து உருமாற்றி எங்களுக்குள்ள புது சிருஷ்டியானவர்கள் வெளிப்படுகிறதுக்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். சிலுவைதனை அனுமதித்தர். எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் மாற்றி போட்டிற ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்றீர், உன் பலவீனத்திலே பலன் என்றீர். என் கிருபை
கிருபை உனக்கு போதும் என்றீர், பலவீனத்திலே பலன் என்றீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 பலி செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம். ரட்சிப்பட்ட ஆண்டவர், உம்மை ஆராதிக்க செய்கிறவர், உம்முடைய காரியங்களை பல்லோ ரகசியங்களை அறிந்து கொள்ள செய்கிறவர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விட்டு கொடுக்காதவர் நல்ல எபினேசரே. ஆண்டவரே, மனுஷன் கையிலும் ஆண்டவரே சாத்தான் கையிலும் உங்களை விட்டு கொடுக்காதவரே, விட்டு கொடுக்காதவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அக்னி சமமா இருந்து மேக சமமா எங்களை வழி நடத்தி வருகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. பாடி துதிக்க கிருபையை தந்தவரே அப்பா. உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போற போதும் உம்முடைய பாதப்படியில் இருந்து பரிசுத்த தேவனை ஆராதித்து பரிசுத்த தேவனிடத்துல நாங்க ஆண்டவரே வந்து சேரங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே, சீர்படுத்தி சிறைப்படுத்துகிறவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போதும் என்னை என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் இயேசு நீரே.
ஆண்டவரே, எங்களை நீர் விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து நல்ல எபினேசராய் நடத்துகிற நீர் தேவன் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே அப்பா நாங்க வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவரே கிருபை செய்கிறவரே, எங்களுடைய நாவில் சொல்ல புறவா முன்னமே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே பதில் தருகிறவரே. ஆண்டவரே, எங்களுடைய நினைவு உம்முடைய நினைவில் என்று சொல்லி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைக்கிறது அற்பமான காரியம், ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே ஆச்சரியமான ஒளிக்கலைத்து ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரையா. எங்களை விட்டு கொடுக்காத தேவனப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம், கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ஹalleluya. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எத்தனையோ தரம் ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே மடங்கடிக்கப்பட்டு போனோம் ஆண்டவரே. அந்த இடத்துல எங்களை யார் தூக்குவார் என்றிருந்த போது உம்முடைய கரங்கள் எங்களை தூக்கினதே. உடைய கண்கள் எங்களை கண்டதப்பா ஆண்டவரே. உடைய கண்கள் எங்களை கண்டு கரங்களால் தூக்கி எங்களை நிறுத்தி இருக்கிறவரை மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என் தேவனங்களை தூக்கி எடுத்தபடினாலே நாங்க ஆண்டவரே அவருக்குள்ள நாங்க ஆண்டவரே வாழ்கிறபடினாலே ஆண்டவரே எங்களோட வாய்கள் ஆயிரம் 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 நன்மைகள் சொல்றதுக்காக என் தேவன் எங்களுக்கு செய்த ஆண்டவரை ரட்சிப்பின் அனுபவத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், 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 உன்னதமானவர்,
உன்னதமானவர் அப்பா, கிருபையானவர், எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்து மகிமையால் நடத்துகிறவர், மகிமையின் ஆண்டவரே கரத்தினாலே மூடிக்கொள்கிறவரை அம்ம துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னன், ஆண்டவரே மக்கு சோத்திரம். உலக ரட்சகரே, உலக ரட்சகரே, நானும் என் வீட்டார் மண்டல உண்மையை சேவிப்போம் ஐயா. பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படுற பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகள் நீர்க்கால்கள் ஓரத்தில் அலறி செடிகளாக இருப்பார்கள். என்னிடத்தில் பிள்ளைகளை தாழ்பாடுகளை பலப்படுத்துகிறவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உன் கற்பத்தின் கனிய சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றவரே சோத்திரம், சோத்திரம். உன்னை உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வேன் என்றவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம். உமது குமாரனையும் குமாரத்தையும் ரட்சிப்பேன் என்றவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீதியின் வஸ்திரத்தை தந்தவரே, பரிசுத்த வஸ்திரத்தை தந்தவரே, ரட்சிப்பின் பத்திர வஸ்திரத்தை தந்தவரே, அபிஷேகம் என்ன சால்வியங்கள் மேல் போட்டு மூடி இருக்கிறவரே, ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனுக்கு நன்றி, மகிமையின் ராஜாவுக்கு நன்றி, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமான மகிமையின் ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கம் நீக்கி விடுவிக்கின்றீர், இதுவரை நீர் நடத்தி செல்வீர். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இதுவரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. துதிப்பேன் சோத்தரிப்பேன் எவ்வேளையும், துதிப்பேன் சோத்தரிப்பேன் எவ்வேளையும். நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும்,
துதிப்பேன் சோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் நென்னேரும் எந்நேரமும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், அகமகிழ்வார் துன்பப்படுவோர், அகமகிழ்வார் துன்பப்படுவோர் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், யெகோவாதேவன் பார்த்து கொள்வார், யெகோவாதேவன் பார்த்து கொள்வார். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் அவமானம் அடைவதில்லை. எந்த காரியத்திலே நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாள் என் தேவன் என்னை அவமானப்பட்டு போவிட மாட்டேன். என் தேவன் என்னோட கூட வருகிறார். அவர் எனக்கு வலது பாசத்தில் துணையாக நிற்கிறார். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் எனக்காக நிற்கிறார். நல்லவர் அவர். எந்த மனுஷர் எங்களை ஆண்டவரை விழத்தள்ளினாலும் என் தேவன் எழுந்து நிற்க சேரதவனாயிருக்கிறார். எங்களை நிமிந்து நிற்க சேரதவனாயிருக்கிறார். எங்களை கரம் பிடித்திருக்கிறார். அவர் யெகோவா தேவனாயிருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எங்களோட காரியங்கள் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளையில எங்களை ஆண்டவரை உடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க துதிக்க, ஆண்டவரை ஜனங்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஜெபிக்க எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரை சுகபல பத்திரமா எங்களை பார்த்து கொண்டீர். ஜெபிக்கிற கிருபையை துதிக்கிற கிருபையை தந்திரப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன், ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வருகிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சின்ன வசனத்தை ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கு அங்கால ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போவோம். தேசங்களுக்காக எரேமியா 18வது அதிகாரம் 1 இருந்து நாங்கள் 6 வசனம் மட்டும் நாங்கள் பார்ப்போம். 6வது வசனம் மட்டும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நல்லொரு உவமைய கர்த்தர் எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறத நாங்க பார்க்க முடியும். இந்த எரேமியாவுக்கு மாத்திரமில்ல, எங்களுக்கும் இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கற்று தருகிறத ஆவியானவர் நாங்க பார்க்க முடியும். என்ன சொல்றாரு இந்த நாளையில கர்த்தரா இயேசப்பா சொல்றாரு, என்னண்டு ஆவியானவர், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. என்னென்று கேட்டா குயவன் வீட்டுக்கு போ சொல்றாரு. என்னென்று கேட்டா குயவன் வீடாரே ஏசப்பாங்களுக்கு, நாங்க அவரோட வீட்டுக்கு தான் போகலாம். குயவன் வீடு அது மாம்சத்துக்கு போய் அங்கே ஒன்றும் செய்யலாது. நாங்க ஏண்டா குயவன் வீடு அவன் ஒரு களிமண்ணை வச்சு செய்து கொண்டிருப்பான். ஆண்டவரை கரத்துல ஆண்டவரை சமூகம் தான் எங்களுக்கு குயவன் வீடா இருக்கிறது. அவர் குயவன் கையில் உள்ள களிமண்ணான் எங்களை அவர் வரைந்து கொள்ளுகிறவர் அவர்தான்.
அவர் வரைந்தாத்தான் நாங்க சரியான பாதையில நடக்க முடியும். அவர் சொற்பனிட்டாத்தான் நாங்க எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நாங்க அவருக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியும். எங்கட எங்கட அதாவது எங்கட லைஃப் எல்லாம் எங்கட வாழ்க்கையெல்லாம் அவருக்கு சரியாக ஒப்பு கொடுக்க முடியும். அதைத்தான் இதுல எரோமியாவுக்கு ஜேசப்பா கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அங்கே குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். என்ன வார்த்தையை சொல்றார் அடுத்தது பார்க்க, அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். என்னத்தை வணைந்து கொண்டிருக்கிறான்? ஏதோ ஒரு காரியத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். அது மாம்சம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நாங்க எழுந்து போக்குள்ள எங்களுக்கு ஒரு வார்த்தை வருது. நாங்க விழுந்துட்டோம், ஒரு இடத்துல ஒரு பாவத்துல விழுந்துட்டோம். பாவத்துல விழக்குள்ள ஊழியக்காரர் மூலமாயோ எங்கள் மூலமாயோ ஆவியானவர் எங்களுடைய பேசுகிறவரா இருக்கிறார். வார்த்தையின் மூலால நீ செய்கிற இந்த காரியம் தவறு, நீ செய்கிறது காரியம் தவறு, நீ இதை விட்டு திரும்பன்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையினால் எங்களை என்ன செய்யறார்? குயவன் வீட்டுக்கு அவருக்குள்ள வந்தோடனே அவர் என்ன செய்யற அந்த வார்த்தையை கொண்டு எங்களுக்கு பணைந்து கொள்ளுகிறார். திரிகையில அந்த குயவன் களிமண்ணை செய்யற அந்த திரிகையில வைத்து என்ன செய்யறார்? எங்களை அவரோட வார்த்தையின்படி எங்களை வணைந்து கொள்றார். அந்த வணைந்து கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறது எப்படி விட்டு கொடுக்கணும்? நாங்க விட்டு கொடுக்குற எல்லாத்தையும் எங்கட ஆவி ஆத்மா சரீரம் முதல்ல இருதயத்தை என்ன செய்யணுமாம்? காட்டுப்புறாவின் இருதயத்தை போலும் பலு சர்ப்பத்தை போலும் வினாவுள்ளவர்களை நாங்க இருக்க வேணும். அப்ப இருதயத்தை நாங்க விட்டு கொடுக்கிற போது எங்கட ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு கொடுக்கிற போது அவருக்காக அவர் என்னத்துக்காக அதை வளைந்து கொள்றாருண்டா, நாங்க அபிஷேகத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறார். எங்களுக்கு அபிஷேகம் தந்த ரசிக்கப்பட்ட உடனே எங்களுக்கு அந்த அபிஷேகம் தந்திருக்கிறார். ஏன் அபிஷேகம் தந்தவர்? என்னத்துக்காக அபிஷேகம் தந்தவர்? எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஏன் தந்திருக்கிறார்? ஏன்னா சில பேர் தான் அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். தனக்குரிய மண் பாத்திரமாக அவர் வணைந்து கொள்ளுகிறார். நாங்க கீழ்ப்படியாத பட்சத்துல என்ன செய்யறார்? நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்க உனக்கு வார்த்தை உண்டாகும். நீ குயவன் கையில் உள்ள களிமண்ணா இருக்கிறா, உன்னை திரிகையில நான் வளர்ந்து கொள்வேன் என்று சொல்லி எரோமியாக்கு இந்த வார்த்தையில உவமைகளால் சொல்லி கொண்டிருக்கிறது நாங்க பார்க்க முடியும். அதே வார்த்தைகளை எங்களுக்கும் சொல்லி கொண்டிருப்பார். எங்களை நாங்க விட்டு கொடுத்து அவரோட சமூகத்துல எங்களை தாழ்த்தி இருக்காத பட்சத்தில் அவர் இந்த காரியத்தை தான் செய்கிறார். நாங்க எங்களை குயவன் வீட்டுக்கு எடுத்துக்கொள்றார். அவரோட பாதத்துக்கு எடுத்துக்கொள்றார். அவருடைய திருகையிலாலே எங்களை வளைந்து கொண்டிருக்கிறார். எதனால வளைந்து கொண்டிருக்கிறார்? அவரோட வார்த்தையினாலே எங்களை வணைந்து கொண்டிருக்கார். 4வது அதிகாரத்தை பார்த்தோம்டா, குயவன் வணைந்து கொண்ட மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எப்படி? நாங்க என்ன செய்யறோம்? அவர் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்து நீ ஊழியத்துக்கு என்று சொல்லி வா, நீ ஜபிக்கிற பிள்ளையாயிரண்டு சொல்லி ஒவ்வொரு தாளாந்துகளை தந்து எங்களை வச்சிருக்கக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? சில நேரம் கெட்டு போயிடுறோம். அந்த குயவன் கையில் உள்ள அவன் ஜேசப்பா வரைந்து கொண்டு வரக்குள்ள என்ன செய்யறோம்? நாங்க எங்களை பாவத்துல விழுந்தோன்னு பிசாசன் எங்களை வஞ்சிக்கிறான். அப்ப நாங்க அந்த இடத்துல என்ன செய்யறோம்? கெட்டு போறோம். பெற்ற அபிஷேகத்தை நாங்க இழந்து போறோம். பெற்ற ஜெப வாழ்க்கையில விட்டு நாங்க என்ன செய்யறோம்? அந்த ஏதோன் தோட்டத்துக்கு நடந்த காரியம்தான். அவர் அபிஷேகித்து அவங்க 2 பேரையும் எவ்வளவு அழகா குளிர்ச்சியான இடத்துல எவ்வளவு கனிகளை வச்சு என்ன செய்யறான்? பாதுகாக்கிற தனக்கண்டு சொல்லி அதுக்குள்ள என்ன செய்து வலு சர்ப்பம் போய் அவங்கள கெடுத்து போடுது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு. சரியா? அப்ப அப்படித்தான் நாங்களும் சில காரியங்கள், சின்ன காரியங்களை கூட எங்கட அபிஷேகம் இழந்து போயிடும், எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போயிடுவோம், எங்கட பரிசுத்தத்தை இழந்து போயிடுவோம். அப்ப இழந்து போக்குள்ள என்ன செய்யலாம்? அது கெட்டு போயிட்டுதான். குயவன் கையில இருக்கிற களிமண் அது சரியா கெட்டு போதும். அப்ப திருப்பி என்ன செய்யறார்? திருப்பி அந்த பாத்திரத்தை எங்களை வணைந்து கொள்ள, ஏன் அவருக்கு விட்டுட்டு போக முடியாமல்ல? அவர் எங்கள் மேல பிரியம் வைத்திருக்கிறார். எங்களை தாயின் கருவில அவயங்களை உருவாக்குனவர், எலும்புகளை உருவாக்குனவர், எங்களோட தலையின் மேல அவருடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். புறக்கம் முதலே அவர் எங்களுக்கு ஒரு தலையில என்ன சொல்ற ஒரு தலைமுடி கூட அவர்கிட்ட கேட்காம விழாதுன்னு சொல்லியிருக்கு வார்த்தை சொல்லியிருக்கு. அதே போல அவர் எங்கள் மேல வைத்த சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள சொன்னா, எந்த வீட்டுல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ தரம் இந்த குயவன் கையில் உள்ள மண் பாத்திரம் மாதிரி கெட்டு போனா கெட்டு போய் என்ன தள்ளி விடல அவர் என்ன அடுத்து வரைஞ்சி இந்த வரைக்கும் என்ன வணைஞ்சு கொண்டிருக்கிறார். அதைத்தான் எரோமியாக்கு அவர் ஆண்டவர் ஒரு உவமையா சொல்லி கொண்டிருக்கிறார். எங்களுக்கும் அதை சொல்லி வச்சிருக்கிறார். அந்த உவமையா
இப்போ நாங்கள் 5வது பார்ப்போம்னு சொன்னால் அப்போ வணங்குறார். வணங்கி கொண்டிருக்கக்குள்ள தான் நாங்கள் அவரை சமத்துக்கு வாரோம், திருப்பியும் வாரோம், அவர் திருப்பியும் வணங்குறார். சில காரியங்களில் என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு மாம்ச சிந்தை, மாம்ச பாவங்கள், உலக காரியங்கள், எங்களோட குடும்ப சூழ்நிலைகள், போராட்டங்கள், அவமானம் அப்படி வந்தோன்னு நாங்கள் திரும்ப திரும்ப கெட 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 என்ன செய்கிறார், கெட்டு போ எங்களை வணைந்து கொள்கிறார். அவருடைய கையால் வணைந்து கொள்கிறார். மனுஷன் மறைந்தா நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது. ஏனெண்டா மனுஷருடைய வார்த்தையாலே நாங்கள் இருக்க முடியாது எங்களுக்கு. ஆனால் அவர் என்ன செய்றார், மனுஷிட்ட கொடுக்காம, பிசாசிட்ட கொடுக்காம, இவள் என்றவள், நான் என்னுடைய ராஜரிய அபிஷேகத்தை நான் அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன், இவனை கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரை வணைஞ்சு கொள்ற நேரம் தான் எங்களுக்கு நிறைய நேரத்தில் வலிக்குது. அவர் வணைந்து கொள்ற நேரம் எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு அந்த வலிச்சு அது போய் மண் பிசையப்பட்டு தண்ணி ஊற்றப்பட்டு சில நேரம் அது காஞ்சி போயிடும். அப்புறம் அதை உடைச்சி அதை பசியாக்கி அதை இப்படி வரைந்து கொள்ளக்குள்ள எத்தனையோ காரியத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டு அந்த மண்ணை இப்படி பிசைஞ்சு அந்த குயவன் சரியான பாத்திரமா உருவாக்க மட்டும் பிசைஞ்சு கொள்வான. அதைத்தான் ஆவியானவர் எங்களுக்கு ஊழியக்காரருக்கு, தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அந்த தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் சிலர் தான் தெரிந்து கொள்ளப்படுறாங்க. அவங்கள இவர் என்ன செய்யறாராம், தனக்கு ஏற்ற மாதிரி திரும்ப மண்பாண்டமாக வணைகிறார்களாம். ஸோ 5வது அதிகாரம் பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? பார்த்தீங்களா, இவ்வளத்தையும் செய்துட்டு வந்து அவர் கேட்கிறார், ஏன் இந்த இந்த குயவன் செய்த மாதிரி நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? அவர் தான் செய்கிறார். அதாவது உண்மையா சொல்றாரு எருமையாக்கு. பட் அவர் கேட்கிறார், ஏன் நான் செய்யக்கூடாதா? நான் தானே உன்னை உருவாக்கினேன், நான் தானே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன், இந்த தாயின் கருவில் நான் தானே எடுத்தேன் பிரித்து, இவ்வளவு நாளை நடத்தி வந்தேன், இத்தனை வயசுக்கு நடத்தி வந்தேன், இவ்வளவு நான் உனக்கு தந்திருக்கிறேன், ஏன் நான் செஞ்சுக்க கூடாதா, ஏன் நான் செய்யக்கூடாதா என்ற கேள்விகளை அவர் கேட்கிற. இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ என்று ஆவியானவர் கேட்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதுல கடைசி கர்த்தர் சொல்றார். அப்ப என்ன செய்யணும், இந்த நாங்க நாளையில எங்களை அவர் வனைவருக்கு நாங்க விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்காட்டியும் அவர் விட மாட்டார். அவர் முன்குறிச்சிருக்கிறார். எங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அடுத்த சொல்றார் என்னண்டா, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. பாத்தீங்களா, அவர் எருமையாக்கு வளர்த்த உண்மையா சொல்லி, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்க இந்த கையில இருக்கிறீங்க. அவர் கரத்தின மறைந்து வைத்து கரத்தை மூடிக்கொண்டிருக்கிறார். ஸோ நாங்க அவரை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நாங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் அவர் அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது. எங்கேயுமே நாங்க அவரை விட்டு தூர ஓட முடியாது. ஓடினாலும் நாங்க நீண்ட அப்படியே ஒரு கயித்தை கட்டி விட்டுருவார். நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நீ போறியா அந்த பாதையில? என்ற அனுபவங்கள் நிறைய இருக்குது. நீ போறியா, போயிட்டு திரும்ப வான்னு சொல்லி அவர் விட்டு திரும்பி எடுத்து எங்களை வரைஞ்சு கொண்டு பிடிச்சிருவார், விட மாட்டார். ஏன்னு சொன்னா அவர் இரக்கம் வைக்கிறார். எங்களோட ஆத்துமா அழிஞ்சு போகக்கூடாது, எங்களோட சந்ததி குடும்பங்கள் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக, எங்கள் மேல வைத்த கிருபைக்காக அவர் அந்த வண்ணமாய் செய்கிறவராயிருக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு காரியத்தை சொல்லிட்டு, நீ குயவன் வீட்டுக்கு போ, நான் வார்த்தை தருவேன், அங்க திரியேல் உன்னை வணைந்து கொள்வான், அது புறம் கெட்டு போகும், அது புறம் நான் சரிப்படுத்துவேன், அந்த புறம் நான் உன்னை வார்த்தையால நான் சரிப்படுத்திக் கொள்வேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரியை நான் செய்யக்கூடாதா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ நாங்கள் சில நேரம் ஒரு காரியத்தை கேட்கிறேன், ஏன் ஜேசப்பா எனக்கு இதை செய்தீங்க, ஏன் ஜேசப்பா எனக்கு செய்தீங்க என்று அவர் கேட்கிறேன், ஏன் நான் செய்யக்கூடாதா, ஏன் நான் செய்யக்கூடாதா என்றதான் இஸ்ரவேல் வீட்டு எங்களுக்கு அவர் கேள்வியா வச்சிருக்கிறார். சரியா, அப்ப அவர கையில நாங்க குயவன் கையில் உள்ள களிமண்ணா இருக்கிறோம். எங்கேயுமே நாங்க போக முடியாது. எங்கேயுமே ஒரு ஒரு மூச்சு தான் அவருடைய சுவாசம் தான் எங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய சுவாசம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க எங்களோட அம்மா தந்த சுவாசம் இல்ல, அப்பா தந்த அவர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் வச்சபடியா தான் அவர் அவரோட அதிகாரத்துல கேட்கிறேன், நான் செய்யக்கூடாதா, ஏன் நான் செய்யக்கூடாதா, நான் செய்வேன், எனக்கு இருக்குது, உரிமை இருக்குது, அவர் எங்கட அப்பா என்றதை அவர் ஒரு உவமையா சொல்லி கொண்டு கடைசியில் இந்த 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லி முடிக்கிறார். நீங்கள் என் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆவியானவர் எவ்வளவு ஒரு நல்ல ஆவியானவர், நல்ல அப்பா எங்களுக்கு இருக்கிறார். ஆனா நாங்க சில நேரத்துல நாங்க மறந்து போறோம். நாங்க வரைந்து கொள்ள விட்டு கொடுக்குறல, விட்டு கொடுக்காத பட்சத்துல அவர் விட்டுருவார். நீ போயிட்டு வா, நீ என்னிடத்தான் வரணும், நீ போயிட்டு வா. எங்களோட வழிகளை அடைப்பார். அவர் கட்டினால் இடிக்க முடியாது. அவர் ஒரு மனுஷனை அடைச்சாத திறக்க முடியாது. நான் இந்த அனுபவங்கள் நிறைய எனக்கு நான் என்ன இப்படியெல்லாம் வளைஞ்சு கொண்டார் போன வருஷங்கள், அதுக்கு முதல் வருஷங்கள் எல்லாம் நிறைய. ஏனடா நான் வேலை
வேலை என்று சொல்லி அவருடைய ஊழியங்களை செய்யாதபடி, அவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியாதபடி ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி ஓடு ஓடு ஓடி விட்டு போட்டு ஆனால் புட்டிச்சு எடுத்து இந்த நேரத்தில் என்னை இருத்தி வைத்து உண்மையிலேயே 20 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷத்துக்கு இந்த வருஷம் தான் என்ன ஆண்டவர், இந்த வருஷம் இல்லை போன வருஷம் தான் என் ஆவியானவருக்குள்ள என்னை வரைஞ்சு கொடுக்க, என்னை அதாவது அவர் பிசைந்து என்னை உருவாக்க, ஒரு குயவன் கையில் உள்ள களிமண் எப்படிக்கும் அப்பதான் விட்டு கொடுத்து அவருடைய பாதத்துல இருந்து இப்பதான் உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்பதான் கொஞ்சம் உருவாக்கிறேன், என்ன உருவாக்க இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே போலதான் எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இப்படித்தான் நாங்க செய்யணும், இப்படித்தான் ஆவியானவர் எங்களை விட மாட்டார், முன்குறித்தவர் விட மாட்டார். அதுக்காக எல்லாரையும் தலையை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அன்பான தேவனே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த அருமையான வார்த்தையை நீர் சொல்ல ஆண்டவரே எல்லாரும் காதுள்ளவங்க கேட்கக்கூடாண்டு யாரெல்லாம் கேட்டுக்காங்களோ அந்த அவங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே குயவன் கையில் உள்ள களிமண்ணாக வரைந்து கொடுக்க, ஆண்டவரை ஒப்பு கொடுக்க எல்லாரையும் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, என் குடும்பத்தை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உம்முடைய கரத்தில் எங்களை வைத்திருக்கிறீங்க, நாங்க எங்கேயுமே போக முடியாது உம்மை தாண்டி என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இந்த ஆவியானவரே ஆண்டவரே இலங்கை தேசத்துல ஆண்டவரே இந்த இரவு நேரமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஆவியானவரே இலங்கை தேசத்துல இரவு நேரமா இருக்கிறபடினால ஆண்டவரே எந்த நாச மோசங்களோ எந்த ஆண்டவரே அப்பா எந்த பயங்கரங்களோ வராதபடி என் தேசத்துல ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே அப்பா அந்த தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அந்த கொள்ளை நோய் எடுத்து போடுங்க, என் தேசத்துல அழிவுகள் நாச மோசங்கள் வராதபடி என் தேவன் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை என் தேசத்துல நடத்துங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே என் தேசத்தின் அதிகாரிகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, என் தேசத்துல ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே, என் தேசத்துல ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. முதல்ல மனம் திரும்பி குணப்படுறதுக்காக என் தேசத்தை ஒரு விசை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பலிபுடங்கள்ல நாங்க ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் பொல்லாத மனுஷர்கள் பொல்லாத அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையார் எல்லாம் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பி குணப்படட்டும். சபையார் எல்லாம் என் தேவனுக்கு ஆண்டவரே பயந்தவர்களாய் ஆண்டவரே அப்பா எப்போதும் உடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற நீதிமான்களாய் மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் சபைகள் எல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க எங்களோட குடும்பங்கள் சொந்தங்கள் போற சபைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறேன், விசுவாச குடும்பங்களுடைய கரத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இலங்கை தேசம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் ரத்தத்தினாலே மூடி வேலியடைத்து பாதுகாத்து ஆண்டவர் ஆக்சிடென்ட்கள் விபத்துகள் வராதபடி ஆண்டவர் இயற்கை செயல்கள் அழிவுகள் வராதபடி என் தேசத்தினை மூடி பாதுகாத்து கொண்டு பஞ்சத்திலும் கொள்ளை நோயும் விட்டு என் தேசத்தை அகற்றி போட்டு என் தேசத்துக்குள்ள செழிப்பை ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி போடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். இலங்கை தேசத்துக்குள்ள நீர் ஒரு எழுப்புதலை தரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்தியா தேசத்து அதிகாரிகளை ரட்சிங்க, இந்தியா தேசத்து ஜனங்களை ரட்சிங்க, பொல்லாத மனுஷர்கள் ஆண்டவரை ரட்சிக்க முடியாதபடி இருக்க வணங்கா கழுத்துல ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரை. அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க அநேக நீதிமான்கள் ஆண்டவரை உடைய சமூகத்துல வந்து மன்றாடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபங்களை கேட்டு நீ ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற இந்தியா பாகிஸ்தான் தேசத்துக்கு ஆண்டவரே சண்டை நடக்கிற இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுங்க. பாகிஸ்தான் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க, இந்த ராணுவங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சித்துக் கொள்ளுங்க. அரபு நாடுகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிற அரபு நாடுகள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்கள் ஒரு தெய்வமே இல்லாதவர்களை வணங்காதபடி அவர்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வந்து சேர அவர்களை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அரபு நாடுகள் ஒரு எழுப்புதலை தாங்க, சபைகள் அநேகம் எழும்பட்டு, ஊழியக்கார விசுவாச குடும்பங்கள் ஜெபிக்கிறவர்கள் அந்த தேசங்கள் முழுவதும் எழும்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நின்று நான் செபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே இந்தியா தேசத்தை நான் ஆண்டவரே உன்னை ரட்சிக்க போறதுக்காக நன்றி. அரபு நாடுகளை ரட்சிக்கப்படுறதுக்காக நன்றி, பாகிஸ்தான் தேசத்தை ரட்சிக்கப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. லண்டன் தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சந்ததி முழுவதும் மனம் திரும்பி குணப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இருக்கிற ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள், கிராம அதிகாரிகள் எல்லாம் ரட்சித்து என் தேவன் இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை தர வேணும் ஆண்டவரே. அநேக நீதிமான்களின் கண்ணீர் இருக்கிறதப்பா, மலிந்து போன கோதுமை மணிகள் எல்லாம் இருக்கிறாங்கப்பா. ஒரு கையளவு மேகம் இந்த
நேரத்தில் எழும்பட்டும் அப்பா. ரட்சிப்பின் மேகம் எழும்பட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமாய் கிருபையாய் இருந்து ஆண்டவரே இந்த தேசங்களுக்குள்ள ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிட்டு ஆண்டவரே பரிசுத்தத்தை கட்டளையிட்டு சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆண்டவரை இயற்கை செயற்கள் அழிவுகள் இல்லாதபடி இயற்கை செயற்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வாலிபர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா தகப்பனே முப்படை வீரரும் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா விமான மார்க்கமாய் தர மார்க்கமாய் தண்ணீர் மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் மாவட்டத்தை என் கிராமத்தை என் தெருக்கள் உள்ளவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற உம்முடைய சித்தம் எங்கள் மேலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாட்டின் நீதியின் வெளிச்சமாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இந்த தேசங்களுக்காக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே அப்பா கனடா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கனடா தேசத்திலும் ஜெஸ்லியா இருக்கிற மாவட்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறேன், தெருக்கள் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆவியானவரே கனடா தேசத்திலும் அதிகாரிகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். பொல்லாத கொடுமையான செயல்கள் அந்த தேசத்தில் நடக்காதபடி அந்த தேசம் ஆண்டவரை கொடுமைக்கு தூரமாகட்டும், திகிலுக்கு தூரமாகட்டும். அந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, ஊழியக்காரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. சபைகள் பலகி பெருகட்டும், ஊழியங்கள் பலகி பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா முப்படை வீரரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கேயும் இயற்கை செயற்கள் அழிவுகள் வராதபடி பாதுகாத்து ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக சோதரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே ஐரோப்பா தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஈரான் ஈராக் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதுக்குள்ள 10 நீதிமான் இருப்பாங்க. அந்த தேசத்திலும் 10 நீதிமான நிமித்தம் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு சமாதானத்தை கட்டளையிட்டு யுத்தங்களை ஓய பண்ணி என்னும் இயேசுவின் நாமம் அந்த தேசத்துல மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா காசா தேசத்துல அந்த பஞ்சம் மாறட்டும் அப்பா. அந்த பாவத்தை மன்னித்து அந்த பஞ்சத்தை எடுத்து போட்டு ஜனங்களை போசிங்கப்பா. உம்முடைய மன்னாவின் ஆகாரத்தினாலே போசித்து ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களும் தேசங்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இஸ்ரவேலை ரட்சிங்க. எருசலேமில் ஆண்டவரே சமாதானம் உண்டாக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஆவியானவரே அப்பா அந்த தேசங்களுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற பாவ சாபங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே வணங்கா காலத்துள்ள ஜனங்களை வணங்க செய்யுங்க. உங்களை அது உம்மாலே மாத்திரம்தான் ஆகும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அங்கே முப்படை வீரர் அதிகாரிகள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. பாவத்தில் சாபத்தில் கட்டுண்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமாய் கிருபையாய் அந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா ஆஸ்திரேலியா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே அமெரிக்கா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. சைனா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஜப்பான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்தோனேசியா பிலிப்பைன் தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே ரட்சிங்க. வடகொரியா தென்கொரியாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிங்கப்பா அந்த தேசங்களை ரட்சிங்க. இந்த தேசங்களை ரட்சிப்பு கட்டளையிடுங்க. ரட்சிப்பு தான் தேவையப்பா அந்த காலகட்டங்கள்ல. இது கட்டாசிய காலமப்பா. நீங்க எழும்பி வர போறீங்க ஆண்டவரே. சிங்காசனத்தை விட்டு இறங்கி வர போறீங்க இந்த மனுப்புத்திரரை பார்க்கறதுக்கு. ஆனா இந்த மனுப்புத்திரர் கெட்ட நிலையில இருக்காதபடி, பாவத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்காதபடி, பாவத்தின் சங்கிலிகள் அறுக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துல ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்துக்குள்ள வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குயவன் கையில் உள்ள களிமண்ணா இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே இவர்கள் எல்லாம் வரைந்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குன்றுகள் மலைகள் தீவுகள் காட்டுக்குள்ள இருக்கிற காட்டுவாசிகளுக்குள்ள எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். சுவிசேஷர்களை எழுப்புங்க அதிகமாய் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அதற்காய் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே சிறையில் உள்ள ஊழியக்காரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறையில் உள்ள வாலிபர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறையில் ஆண்டவரே தூக்கு ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இவர்கள் எல்லாம் மறைக்காதபடி தேவன் விடுவிக்கும்படியாக இவர்கள் நித்திய ஜீவனை பெறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்டவரே வாலிப பெண்கள் ஆண்டவரே வயதான பெண்கள் எல்லாம் எத்தனையோ சிறைச்சாலை தண்டனை அனுபவித்துக் கொண்டு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிற போதே ஆண்டவரே அங்கேயும் நீதிமான்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் ஆண்டவரே இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. 5 கண்டங்களையும் ரட்சியுங்க ஆண்டவரே. ரட்சியுங்க ஆண்டவரே. மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் ரட்சியுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே. ரட்சியுங்க, ரட்சிப்பின் கையளவு மேகம் இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும். அந்த கையளவு மேகத்தின் இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, நீர் இந்த வண்ணமாய் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். விழுந்து கிடக்கிற ஊழியக்காரெல்லாம் ஆண்டவரே எழுந்து நிக்க செய்யுங்க, எழுந்து நிக்க செய்யுங்க. பரிசுத்த ரத்தத்தினால எழுந்து நிமிந்து நிக்க செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தில் அவர்கள் எல்லாம் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே, விழுந்த அலங்கங்களை கட்டுங்க, விழுந்த சபைகளை கட்டுங்க ஆண்டவரே. பிரிந்து போற குடும்பங்கள் எல்லாம் எப்போது ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. பிரிக்கப்படுகிற குடும்பங்கள், பிரிய போற குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எப்போது ஜீவ ரத்தத்தை கொண்டு கட்டுகிறேன் அப்பா ஆண்டவரே. அப்பா, கொடுமையான காரியங்கள், கணவன் மனைவியை கொலை செய்யற, மனைவி கணவனை கொலை செய்யற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே தேசங்களில் நடக்காதபடி என் தேவனுடைய மகிமை அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீங்க கிருபையா இறங்கி மகிமையா இறங்கி இந்த ஜனங்கள் எல்லாம் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் கிருபையுமா இருந்து இந்த தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஆண்டவரே. சங்கம் வானொலியிலிருந்து ஆண்டவரே ஊழியன் செய்த யாருக்காவது பிறந்த நாள் இருந்தா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க ஒரு வயசை கூட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே, ஆண்டவரே, திருமண நாட்களை காணுகிறவர்கள் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண நாட்களோ பிறந்த நாட்களோ காண்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பெருகவை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, கிருபையாய் இறங்குங்க, கிருபையாய் இவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே, கடந்த ஆண்டுகள் எல்லாம் கண்ணீர் மணி போல காத்து வந்தீர். இந்த ஆண்டில் அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா நித்திய வெளிச்சமா இருங்க. அவர்களுக்கு எல்லா ஆண்டவரே வீட்டு காரியங்கள், ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்திலையும் தேவன் வெளிச்சமா இருந்தவர்களை வழி நடத்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவரே, கிருபையாயிருங்க, கிருபையாயிருங்க. தேசங்களுக்குள்ள தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே, பாலான நிலங்கள் எல்லாம் பயிர் அகட்டும் ஆண்டவரே. அவாந்திர வழிகள் எல்லாம் ஆறுகளாய் உண்டு பண்ணக்கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய ரட்சிப்பும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய சமாதானம் தானே அந்த தேசத்துல வேணும். மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில ஜனங்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே திறப்புல நின்று ஜெபித்து தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்களின் நிமித்தம் ஆண்டவரே இந்த தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த கொரோனா வந்துட்டு சொல்றாங்க, ஆனாலும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நீர் தப்புவே தேர் ஆண்டவரே. இனியும் தப்புவி பேர் ஆண்டவரே. பொல்லாத பொய் வதந்திகளை தவற ஆண்டவரே, ஆண்டவரே பரவாதபடி இயேசுவின் நாமத்தினால் இதெல்லாம் கட்டி போடுகிறேன் ஆண்டவரே. உண்மையை உண்மை என்று சொல்ற மனுஷர் இருக்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவ கிருபைக்குள்ளே உலகத்து ஜனங்கள் முழுக்க வரட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதான தாய் தகப்பன், ஆண்டவரே கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அனாதைகள், திக்கெட்டவர்கள் எல்லாம் வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை யாரும் ஏமாற்றப்பட்டு போகாதபடி தேவ ஜனங்கள், தேவ ஆண்டவரே காரியங்களை செய்யற ஊழியத்துக்கு நிக்கிறவங்க, திறப்பில் நிக்கிறவங்க எல்லாம் எந்த காரியத்தில் அந்த ஏமாற்றம் வஞ்சகத்தின் ஆவிக்கு ஆண்டவரே ஒரு பிள்ளையிலும் அந்த வஞ்சகத்தில் விழாதபடி தேவ கிருபையில பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஐயா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய மகிமை என்றும் உள்ளதே ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஜெபிக்க ஒரு மனத்தியாலும் திறப்புல நிக்க மாட்டாங்களான்னு சொல்லி பரிதவித்த தேவனுடைய காரியங்களை திறப்புல நின்று இந்த ஒரு மனத்தியாலும் செய்ய கர்த்தர் கிருபை செய்திரு ஆண்டவரே. அது உங்களோட மகா கிருபை ஆண்டவரே. என்னுடைய பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். நம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோட கூட இருந்தீர் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே. ஜெஸ்லியா எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஆண்டவரே, வேலைக்கும் போய்கொண்டு தந்த காரியத்துல ஊழியத்துல நிக்கிறவருக்கு ஆண்டவரே என்னும் பலத்தை கொடுங்க, என்ன ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னும் ஆண்டவரே சுபலத்தை கொடுத்து, ரீட்டாமாக்கு சுபலத்தை கொடுத்து, குடும்பங்களை யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்க. சந்ததி ரட்சிக்கப்படலையா, ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஒரு சந்ததி முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள பூண்டுகளாய் ஆண்டவரை இருந்து தேவனை கண்டு முளைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஜெஸ்லியா குடும்பங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், சிறு பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரன் ஆண்டவரே எப்போது நீதிமான் ஆண்டவரே லீவோன்ல கேதுருவை போல வளர செய்து ஆண்டவரே பனியை போல ஆண்டவரே செழிப்பாக்குற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் இந்த காரியங்களுக்காக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவும் செலுத்தி என் விண்ணப்பத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் அப்பா, தாழ்த்தி ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ஜெஸ்லேயா. பிரைஸ் லார்ட்.
ஆமீன். Praise Lord, Jeffrey. ஆமீன். ஆமீன். கடந்த ஒரு மணித்தியாலமாக இணைந்து கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சந்ததி சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் திரும்பவுமாக நாளை கால வேளையிலே இலங்கை ஜெபங்களோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையிலே பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததி சந்ததியாக ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு செல்லுகிற உங்களை செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். Amen. God bless you. ஐயா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.